இந்த கிறுக்கி எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலையே. 15 நாள் கிட்ட ஆக போகுது, இன்னும் கூட இவளை காணோம். எங்கே போகிறேன்னு சொல்லாமல் கொள்ளாமல் அவள் பாடிட்டு போயிட்டா. அவங்க வீட்டுக்காரர் வேறு அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் வந்துட்டாளா அண்ணன் வந்துட்டாளான்னு அவர் வேறு கேட்டுட்ருக்காரு. அவருக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அண்ணன் எங்கடி இருக்க? உனக்கு சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ தெரியல. இங்கேயே வாரத்துக்கு 10 கிலோ மாவு நான் அரைப்பேன். அதில் இட்லி தோசை செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அங்கே உனக்கு யார் சாப்பாடு போடுறாங்களோ என்னவோ ஒன்றும் புரியல. இவன் ஊருக்கும் போகல, இங்கேயும் வரல. எங்கே தான் போயிருப்பா? பத்தாததுக்கு நம்ம கண்ணுக்குட்டி பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டா. அவன் கூட எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ தெரியல. இனிமேல் அவள் எங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் ஊர் சுற்ற போட்டோம். காலில் ஒரு சூடு வச்சு விட்டுற வேண்டியதுதான். பாவம் அண்ணத்தோட வீட்டுக்காரரு. அவள் ஊருக்கு வந்துட்டு இப்படி காணாமல் போனதுனால அவரும் பயந்து போயிட்டு இருக்காரு. என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அவரும் விடாமல் காலையிலையும் நைட்டும் ஃபோன் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அவருக்கும் நான் பதில் சொல்லி ஓஞ்சி போயிட்டேன். எங்கள் வீட்டை விட்டு போனால் வீட்டில் இருக்க சாப்பாடு பண்டங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. இருக்கும்போது எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவா. அதனால் எல்லாம் காலி ஆகிடும். இப்போ பாரு, சாப்பாடுக்கெலாம் நம்புத்து போய் எல்லாத்தையும் தூக்கி காக்காக்கு தான் போட்டேன். அநேகமாக இப்போதைக்கு கோமதி வீட்டிலேருந்து கிளம்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அவளும் நானும் போயிட்டு இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். இல்லைனா இதே மாதிரி போச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும். அவங்களாவது ஏதாவது ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. இந்த கோமதியும் ரொம்ப பாவம்ப்பா. தெரியாதனமாக கண்ணுக்குட்டியை அண்ணன் கூட அமுச்சு வச்சுட்டா. அந்த புள்ள சாப்பிட்டதோ தூங்குச்சோ என்ன பண்ணுதோ ஒன்று தான் போனால். தனியாக போகக்கூடாது. சின்ன பிள்ளையிலையும் கூட்டிகிட்டு போயிட்டாலே. என்ன பண்ணுறதோ போ. அண்ணன் சித்தி வீட்டை விட்டு போனதுலேருந்து ஏமா இப்படி புலம்பிகிட்டே இருக்க? ஏன் புலம்புன்னு எனக்குப்பா, உனக்கு என்ன தெரியும்? அவங்க வீட்டுக்காரர்கிட்ட யாரமோ ஃபோன் பண்ணுறாருல, இனிமேல் நீ ஃபோன் எடுத்து பேசுப்பா. அவருக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல. 1008 கேள்வி கேட்குறாரு. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். சித்தி ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது சண்டை கிட்ட போட்டாங்களா? ஒரு வேளை கோச்சிட்டு ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்களோ? என்கிட்ட கோச்சிக்கிட்டவ எங்கேயாச்சும் 2 கிலோ மட்டன் சாப்ஸும் ஒரு குண்டா பிரியாணியும் சாப்பிட்டு போவாளா? அவள் கிளம்புறதுக்கு முன்னால் கூட அண்டா பிரியாணி கலர் சொன்னான். நான் கழுவி வச்சேன். மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அவள் கிளம்புனா. கோவம் இருக்கிறோம் ஏன்டா பிரியாணியும் மட்டன் சாப்ஸும் சாப்பிட்டு கிளம்புறா? அதனால இதில் வேற என்கிட்ட வெள்ளாட்டுக்கறியாக வாங்கின்னு வாக்கான்னு சொல்லி அமிச்சான். அதுக்கேற்ற மாதிரி நானும் அவ்வளோ மட்டனை வாங்கின்னு வந்து சமைச்சி வச்சேன். நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு மறுநாள் என்னடானா காணாமல் போயிட்டாடா அவள். இந்த அண்ணன் சித்தியோட விஷயத்த நினச்சாலே ரொம்ப மர்மமாக இருக்குது. காலையில் கிளம்பும் போது சாயந்தரம் வரேன்னு தானே சொல்லிட்டு போனாங்க. இத்தனை நாள் ஆகியும் ஒரு ஃபோனாவது பண்ணலாம்ல. ஊரில் என்ன ஃபோனா இல்லை? அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னால் கூட நம்ம கொஞ்சம் நிம்மதி அடைவோம்ல. அவளுக்கு திமிருடா, வேணும்னே பண்ணிகிட்ருக்கான். அப்போ தானே நம்ம அவளை நினச்சி இங்கே கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டுருப்போம். அதுக்கு தான் அப்படி பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அவளை. என்னம்மா நாளைக்கு இட்லியா? மாவு அரைச்சிட்ருக்கீங்க? முன்ன மாதிரி இப்போல்லாம் நீங்கள் மாவே அரைக்கிறது இல்லை. ஆமாண்ணா, முதல்ல உன் சித்தி இருந்தா வாரத்துக்கு 10 கிலோ மாவு போட்டு நல்லா மாங்கன்னு அரைச்சின்னு இருப்பேன். டெய்லியும் 2 வேளைக்கு இட்லி தோசை சாப்பிட்டுட்டு இருந்தா. ஏம்மா நீ சித்தியை புகழ்ந்து பேசுறியா இல்லைன்னா திட்டி நிற்கிறானே ஒன்றுமே புரியல. சரி, உனக்கு புரிஞ்ச வரையும் போதும் போ. உள்ளே போய் தேங்காய் இருக்கும், தேங்காவை 2ஆக வெட்டி தேங்காவை பத போட்டு எடுத்துன்னு வா. இன்றைக்கி சட்னி அரைக்கணும். இட்லிக்கு தேங்காய் சட்னி அரைச்சிடுறேன் நான். நீங்கள் தான் மாவு அரைக்கிறீங்களே, உங்களுக்கு கை வலிக்கும்ல. நானே அம்மியில் தேங்காய் வச்சு தேங்காய் சட்னி அரைச்சிட்டோமா? சரிப்பா, அளவெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றேன். அப்படிக்கா உட்காந்து அம்மியில் கொஞ்சம் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி கொடுத்துரு. நானும் தங்கம் வருவான் ரொம்ப நேரமாக காத்துன்னு கிடக்கிறேன். அவளை காணும். ஏன்னா அவகிட்ட கொடுத்தா கூட சீக்கிரமாக தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்துருவா. சரி விடுங்கம்மா, நான் வீட்டில் தானே இருக்கேன், நானே அரைச்சி கொடுத்துட்றேன். சரி தம்பி. என்னடி இவ்வளோ காலையில் எழுந்து எங்கேயும் கிளம்பிட்டு இருக்க? ஆமாம், என் வள்ளியம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குறேன். சரி, அது என்னது கிண்ண பூரா மல்லிப்பூ வச்சிட்டு இருக்க? நேற்று சாயந்தரமா வள்ளியம்மா ஃபோன் பண்ணிச்சியா? இப்படி காலகாத்தால் சீக்கிரமாக கிளம்பி வா, 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கண்ணுக்குட்டியும் அண்ணமும் காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலான்னுச்சு. அதான் சரி காலையிலே கிளம்புனேன். வெறுங்கையோடு எப்படி போகிறது? அதான் இன்றைக்கி தோட்டத்தில் நிறைய மல்லிப்பூ பூத்துருந்தது, எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு எடுத்துக்கிட்டேன். காலையிலேயே அதை சமைச்சிட்டு இருந்தியே, முடிச்சிட்டியா? ஆமாய்யா, கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணோன்னு உப்புமாவை கலரிட்டேன். நீ சாப்பிட்டுட்டு ரோஸ்மேரிக்கு மட்டும் கொஞ்சோண்டு மேகி போட்டு கொடுத்துறியா? அவளுக்கு உப்புமானா பிடிக்காது. சரி சரி, அவள் என்ன சொல்கிறாளோ அதை செஞ்சு கொடுத்துட்றேன், நீ கவலைப்படாத. சீக்கிரமாக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வா.
நம்ம புள்ள இல்லாமல் இந்த வீடே விரிச்சோடி கிடக்குது. இந்த வீடு என்ன, இந்த ஊரே விரிச்சோடி கிடக்குது. அவன் எங்கே இருக்கானோ, சாப்பிட்டானோ, என்ன பண்ணுறானோ ஒன்றும் புரியல. போனவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணோன்னு கூட அறிவு இருக்காதா? இவ்வளோ நாள் ஆச்சே, ஊரில் என்ன ஃபோனா இல்லை? ஏதாவது ஒரு ஃபோன்லேருந்து கடமை எங்கேயாவது நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ல. வள்ளியம்மாவும் அதே தான் டெய்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னன்னே புரியல. ஒரு வேளை ஃபோன் கூட பண்ண முடியாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. எனக்கு நினச்சாலே மனசு பதைக்குது. இன்றைக்கி எப்படியாச்சும் இந்த முடிவுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ளே கண்ணுக்குட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும். நம்ம ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டிட்டோம், அவனுக்கு பேக் எல்லாம் வாங்கிட்டோம், யூனிஃபார்மும் தைச்சாச்சு, எல்லாம் பண்ணிட்டோம். ஆளை காணோம். அவன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாச்சும் திரும்பி வீட்டுக்கு வந்துடணும். இல்லைன்னா ஸ்கூலில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். கண்ணுக்குட்டியாக ஸ்கூலுக்கு வரலான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி சரி, ரொம்ப யோசிக்காத. ரொம்ப யோசிச்சேன்னா பைத்தியம் ஆயிடுவ. சீக்கிரமாக கிளம்பு போ. அம்மா எங்கம்மா கிளம்புற? அதுவாம்மா, வள்ளியம்மா வீட்டுக்கு தான்மா போகிறேன். இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு சொன்னாங்க. அதனால் நான் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறேன். அங்கேருந்து நாங்கள் 2 பேரும் அப்படியே போயிடுவோம். அம்மா நானும் வரேம்மா. சின்ன பிள்ளைங்கள்லாம் அங்கே வரக்கூடாதுப்பா. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டில் அப்பா கூட இரு. இன்றைக்கி நான் உப்புமா தான் பண்ணியிருக்கேன். உனக்கு மேகி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். வேணும்னா ஒரு முட்டை மேகி பண்ணி சாப்பிடு. நான் ஃபோனை வந்து சீக்கிரமாக வந்துடுறேன். அம்மா எனக்கு மேகிலாம் வேணாம்மா. எனக்கு மேகி சாப்பிட்டா கண்ணுக்குட்டி ஞாபகம் வந்துடுது. ஏண்டி அப்படி சொல்கிற? ஆமாம், எனக்கு இருக்கிற உப்புமாலேயே கொஞ்சோண்டு நான் அப்பா கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுமா, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. கண்ணுக்குட்டி எங்கே இருந்தாலும் வந்துடுவான் ஒரு ஜகஜாலைக்கு முன்னாடி. நீ அவனை பற்றிலாம் வருத்தப்படாத. இல்லைம்மா, மேகி சாப்பிடும்போது நானும் அவரும் தான் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ நான் மட்டும் தனியாக சாப்பிட்றதுக்கு எனக்கு ஏதோ கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. அவன் வந்துட்டோம், அதுக்கப்புறமா தான் நான் மேகி சாப்பிட்ணுன்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு உப்புமா இல்லைன்னா வேறு ஏதாவது இருந்தால் நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. ஆமாம், இருக்கும்போது 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கோங்க. அவன் எங்கேயோ காணாமல் போயிட்டோன்னு இப்போ பாரு, அழுதுட்டு நின்றுட்டுருக்கா. சரி வா, உனக்கு நான் உப்புமாவே கொஞ்சம் வச்சு தரேன், சாப்பிட்லாம். சரிப்பா. சரிம்மா, அழாத. எனக்கும் கவலை தான் இருக்குது. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அவன் சீக்கிரமாகவே ஊருக்கு திரும்பி வந்துடுவான். என் மனசு என்னவோ சொல்லிகிட்டே தான் இருக்குது. நானும் வேண்டாத தெய்வம் இல்லை. இந்த வாரம் கூட முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேம்மா. சரிம்மா, மலை கோயில் தானே, நானும் வரேம்மா. சரி கண்ணே, அதை பற்றி யோசிக்காத. ஓ, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பாரு. சரிம்மா.